எல்லாருக்குமே பெரிய சர்ப்ரைஸ் உண்டு காத்திருக்கு. மிக விரைவில் இனி எஸ்கே ஃபேமிலியில நிறைய மாற்றங்கள் நடக்க வேண்டியிருக்கு. நிறைய விஷயங்கள் இனி நாங்கள் வெளிப்படையாக சொல்ல போகிறோம். ஒரு வெளிநாட்டில் இருக்கிற ஒரு அக்கா ஒரு ஆள் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தா, இப்படி கிருஷ்ணா நான் வெளிநாட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லி. ஓ மை காட், உண்மையாகவே சந்தோஷமான விஷயம். சொன்ன நம்ம மாட்டீங்க, காலையிலேயே நான் வந்து நித்திரை கொண்டுட்டு அந்த ஃபோனில் வந்து பார்த்தா அப்படி நிறைய மெசேஜ் வந்திருக்கு. இந்த பில்லில் வந்து நான் ஓட்டுற விலை 500 சொல்லி போட்டால் அவங்க நம்ப மாட்டாங்க, ரைட்? அப்போ பொய் என்றது வந்து எப்பவும் வந்து நிலைக்க போகிறது இல்லை. பொய் வேலை வந்து எப்பவும் செய்யவும் மேலாது. யூரோப்புக்கு போறன்றது வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையாகவே யூரோப்புக்கு ட்ரை பண்ண ஒருத்தனுக்கு தான் தெரியும் அந்த யூரோப்புக்கு போறது என்ற விஷயம், அந்த ப்ரொசஸ் என்ற விஷயம் எவ்வளவு பெரிய ஒரு ப்ரொசஸ் என்றது. யூரோப் விரும்பல, ஏதோ உண்டு, வெற்றியோ தோல்வியோ இறங்குறேன் உங்களோட நம்பிக்கையோட. சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களுடைய தயவாலையும், நீங்க எனக்கு வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ற ஒரு தயவாலையும், நீங்க அடுத்தது மனிதர்களும் இருக்கிறாங்க. கடவுள் வந்து என்னத்துக்கு நரகத்தையும் சொர்க்கத்தையும் படைச்சிருக்க? அப்ப கடவுளுக்கு தெரியும் தானே நான் வந்து எல்லாரையும் வந்து ஓகே பண்ணி நான் பரலோகத்துக்கு எடுத்துருவேன்னு சொல்லி. என்னத்துக்கு? ஏனண்டா சில பேரை வந்து என்னதான் சொன்னாலும் அவங்கள வந்து திருத்த இயலாது. நான் அந்த சொன்ன விஷயம்தான், எங்களோட காணொளி மூலமாக ஒருவரை வந்து நாங்கள் போடுறதுக்கு நான் முன்பதாகவே அவங்களோட பெர்மிஷன் எடுத்து இந்த வீடியோவை நாங்கள் யூடியூப்ல போடுறதுக்கு பெர்மிஷன் சொல்லி அவங்களோட வாயாலையை கட்டு நான் இந்த வீடியோ போடுறதுக்கு தான் பிளான் பண்ணியிருக்கிறேன். கிருஷ்ணா ஜஃப்னா விட்டு வழியால போறேன்ன்றதை நினைச்சு கவலையும் பட வேணாம். கவலைப்பட வேணாம்டா. இப்போ நான் எப்படி சொல்றேன்னா, கவலையில வந்து 2 விதமான கவலைகள் இருக்கு. ஒன்று வந்து ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ். இந்த வீடியோவில் நாங்கள் என்னத்தை பற்றி பேச போகிறோம்னு சொன்னால், கிருஷ்ணாவை பற்றி தான் பேச போகிறோம். கடநாளைக்கு பிறகு வந்து கிருஷ்ணாவை பற்றி ஒரு வீடியோ செய்கிறேன். நான் இப்போ ஒரு கொஞ்ச காலமாக வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், கிருஷ்ணானோட வீட்டை வந்து போயிருந்தேன். ஆனால் கிருஷ்ணாவை பார்க்குறதுக்காக போயிருந்தேன். ஆனால் கிருஷ்ணானா இல்லை. அப்போ எனக்கு கவலையாக இருந்துச்சு. ஆனால் நம்மளோட சாரு அக்கா, அனு அக்கா எல்லாம் கூப்பிட்டு அவங்கள வீட்டை யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாம் என்னை இன்வைட் பண்ணி ராஜ விருந்து வந்து தந்திருந்தாங்க. உண்மையாகவே எதிர்பார்க்க இல்லாத ஒரு தருணம். அப்போ நான் கிருஷ்ணானாக்காக வெயிட் பண்ணி கொண்டிருந்தேன், கொழும்பு போயிட்டு ராமன்னு சொல்ல. இப்போ கிருஷ்ணானா வரத்தனி வேணும்னு சொல்லி அவருக்காக வந்து நான் வந்து வெயிட் பண்ணி கொண்டிருந்தேன். நான் கிருஷ்ணானா வருவேன்னு சொல்லி. அப்போ எனக்கும் ஒரு மனசுல ஒரு கொஞ்ச நாள் போக ரைட்டு லேட் ஆகும் போல இருக்கு, வரமாட்டேது போல இருக்குன்னு சொல்லி தோணிட்டு, அதுக்கு பிறகு வந்து நான் ஒரு 3வது நாளே ஜப்னா விட்டு லீவ் ஆகி பெட்டிக்குள்ள வந்துட்டேன். அது என்ன காரணத்துக்காக வந்தேன்னு சொல்லி சொன்னா, என்னோட வந்து லியோ பிரகாஷ் வந்து அவருக்குன்னு சொல்லி ஒரு வேலை ஒன்று இருக்கு தானே. அப்போ அந்த வேலையில வந்து ஒரு 2 நாள் தான் லீவ் எடுத்துட்டு அவர் வந்து நான் கூப்பிட்டு என்ற காரணத்துக்காக என்னோட ட்ராவல் பண்ணி வந்தவர். அப்போ அவர் என்னோட வந்த உடனே இனி அந்த வேலையில இருக்கிற பாஸ் வந்து கால் பண்ணி கொண்டு இந்த வேலைக்கு வரலையா, இந்த வேலைக்கு செய்யலையா, இதான்னு சொல்லி பிரச்சனைப்படுத்த தொடங்கிட்டு, இனி அவர் வீட்லேயும் கொஞ்சம் வந்து கால்லாம் எடுத்து என்ன வரலையா, 2 நாள்ல வாரேன்னு சொல்றீங்க, நீ ஏன் இன்னும் வரலன்னு சொல்லி எல்லா பக்கத்தாலையும் பிரச்சனை வர. அப்போ லியோ சொன்னா, நான் வந்து வீட்டை கட்டாயம் போகும்டா, நீயும் சொன்ன நீ 2 நாள்ல நாங்கள் ரிட்டர்ன் வாரேன்னு சொல்லியிருந்தான். அப்போ ஆல்மோஸ்ட் வந்து 3 days ஆயிட்டு. அப்போ இனி ஒன்றும் செஞ்சு கொள்ளையில காரணத்தினால நான் லியோவையும் கூட்டிட்டு நான் வந்து மட்டக்களப்பு வந்துட்டு இங்கே மட்டக்களப்பில் இருந்து கொண்டு தான் அந்த சுண்ணாம்பு குகை அந்த உள்ளுக்குள்ளே போகிறது, அதுக்கு பிறகு வந்து அந்த ஜெஃப்னால கார் சேல்ஸ், இது எல்லாமே வந்து போட்டிருந்தேன். நீங்கள் எல்லாமே வீடியோ பார்த்துருப்பீங்க. நான் இப்போ என்ன வீடியோ போட்டாலும் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, அது எனக்கு பெரிய சந்தோஷம். முதலெல்லாம் வந்து ஒரு வீடியோ போட்டால் எனக்கு லைக் வராது, கமெண்ட்ஸ் வராது, சப்போர்ட் வராது. ஆனால் இப்போ வந்து என்ன உங்களோட பிள்ளையா நினைச்சு, உங்களோட மகனா நினைச்சு, உங்களுடைய தம்பியா நினைச்சு, அண்ணாவா நினைச்சு எனக்கு வந்து நிறைய சப்போர்ட் வந்து அள்ளி வாரி தாரீங்க. எனக்கு அது பெரிய சந்தோஷம். அதோட வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்முடைய கிருஷ்ணா அண்ணா வந்து கொழும்புக்கு போயிருந்தேன், என்ன காரணத்துக்காக போயிருந்தேன்னு சொல்லி நானும் கூடுதலா யோசிச்சினான். அப்ப வந்து நான் நினைச்சிருந்தேன், நான் கிருஷ்ணா அண்ணா வந்து கொழும்புக்கு போயிட்டேர், ஸோ வந்து அவர் அந்த கோர்ட்ஸ் விஷயமாக லோயரை யாரையும் சந்திக்கிறதுக்காக போயிருக்கலாம் என்று சொல்லி யோசிச்சிருந்தேன். அதுக்கு பிறகு வந்து எனக்கு ராஜவிருந்து தரக்குள்ளேயும் அணுவாக்காட்டையும் கேட்டிருந்தேன். அணுவாக்கா வந்து எனக்கு ஃபுல் டீட்டெயிலாக சொல்லலை, உண்மையாகவே சொல்லலை. அப்போ ஒரே ஒரு விஷயம் சொன்னாங்க, எல்லாருக்குமே பெரிய சர்ப்ரைஸ் உண்டு காத்திருக்கு. மிக விரைவில் இனி எஸ்கே ஃபேமிலியில நிறைய மாற்றங்கள் நடக்க வேண்டியிருக்கு.
நிறைய விஷயங்கள் இனி நாங்க வெளிப்படையாக சொல்ல போறோம் என்று சொல்லியிருந்தா சரி அக்கா என்று சொல்லியிருந்தேன். நானும் வந்து கூடுதலாக உள்ளுக்குள்ள போயிட்டு என்னக்கா என்ன பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லி எதுவும் கேட்கல. ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது என்று சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன் நான். அது போலவே வந்து காலையில வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா எனக்கு வந்து ஒரு வெளிநாட்டுல இருக்கிற ஒரு அக்கா ஒரு ஆள் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தா, இப்படி கிருஷ்ணா நான் வெளிநாட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லி. ஓ மை காட்! உண்மையாவே சந்தோஷமான விஷயம். சொன்ன நம்ப மாட்டீங்க. காலையிலேயே நான் வந்து நித்திரை கொண்டுட்டு அந்த ஃபோன்ல வந்து பார்த்தா அப்படி நிறைய மெசேஜ் வந்திருக்கு. அப்போ ஆன் பண்ணி பார்த்தா கிருஷ்ணா நான் வெளிநாட்டுக்கு வந்துட்டு சரியான சந்தோஷம். அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ரைட் ஓகேன்னு சொல்லி போட்டு நான் வந்து அப்படியே உடனே யூடியூப்பை எடுத்து எஸ்கே விளாக்ஸ் அதை வந்து ஆன் பண்ணி பார்த்தேன். ஆன் பண்ணி பார்த்தா அதில் கிருஷ்ணா நான் வீடியோ போட்டிருக்கேன். நான் வந்து யூரோப்புக்கு பயணம். ஸோ வந்து நான் வந்து எனக்கு வந்து இது கிடைச்சிட்டு விசா கிடைச்சிட்டு ஸோ வந்து நான் வந்து போப்புறேன் என்று சொல்லி போட்டிருந்தேன். நான் இப்போ வந்து ஒரு ஹோட்டல் ஒன்றில் இருந்து தான் கழிச்சு கொண்டிருக்கேன் என்றும் சொல்லியிருந்தேன். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோலயே நான் ஒரு பெரிய ஒரு பொய்யை வந்து சொல்றேன். அந்த பொய் வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு 3 நாள்ல நான் என்ன பொய்யை சொன்னேன் என்றது உங்களுக்கு தெரிய வரும் என்றதையும் கிருஷ்ணா அந்த வீடியோல சொல்லியிருந்தேன். அது என்ன பொய்ன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். உண்மையாவே கிருஷ்ணா வந்து வெளிநாட்டுக்கு போய் சேர்ந்துட்டு ரைட் யூரோப்புக்கு போய் அவர் வந்து லேண்ட் ஆகிட்டு யூரோப்ல போய் லேண்ட் ஆகித்தான் இந்த வீடியோவை வந்து போட்டிருக்கார். அதாவது யாருமே வந்து யூரோப்புக்கு போறதுக்கு முதல் போட மாட்டாங்க. அதுவும் கிருஷ்ணானாக இருக்கிற பிரச்சனை தெரியும் தானே உங்களுக்கு எல்லாருக்குமே. அப்ப அவர் வந்து சக்சஸா போய் சேர்ந்துட்டே போய் சேர்ந்தனால இவ்வளவு தைரியமா வீடியோ போட்டிருக்கிறார். அதுக்கு பிறகு இனி அவர் டிராவலிங் வீடியோஸ் அவர் இந்த ஷாப்பிங் வீடியோ எப்படி டிராவல் பண்ணி வந்து இப்படியான வீடியோக்களை யூடியூப்ல வந்து போடுவேன். ரைட் ஓகே. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா கிருஷ்ணா அண்ணா இலங்கையை விட்டு வந்து போயிட்டார். யூரோப் நாட்டுக்கு கிருஷ்ணா அண்ணா போயிட்டார். ரைட் இதனால உனக்கு கவலையா சந்தோஷமான்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா எனக்கு கொஞ்சம் கவலை இருக்குதான். என்னத்தால உனக்கு கவலை இருக்கு? நீ அவனுக்கு என்ன எனிமியா? கிருஷ்ணா உனக்கு பிடிக்காதான்னு சொல்லி கேட்டீங்கன்னா அப்படி இல்லை. என்ன காரணம்னு சொன்னா என்னால நேர்ல கிருஷ்ணாண்ணாவை இதுவரைக்கும் பார்க்க முடியல. 359 கிலோமீட்டர் என்ன மோட்டர் பைக்கில் வந்து என்னால் முடிஞ்ச அளவு கஷ்டப்பட்டு காய்ச்சல் சுகமாகி அடுத்த நாளே அந்த அரைகுறையான காய்ச்சலோட மிகவும் கஷ்டப்பட்டு இந்த உடம்பை போட்டு வருத்தி பொடியன் ஒன்று இல்லாமல் பொடியன் ஒரு ஆளை கேட்டு கூப்பிட்டு கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்துக்கு வந்து போயிருந்தேன். அங்க போயிருந்தாலும் பார்க்க போனீங்கன்னு சொன்னா சும்மா செலவு இல்லை. ஒரு நாளைக்கு வந்து 3500 ரூமுக்கு மட்டும். இனி காலையில சாப்பாடு, மத்தியான சாப்பாடு, இரவு சாப்பாடு இப்படியான பிரச்சனைகள். அடுத்தது பைக்குக்கு பெட்ரோல், இனி பைக்குக்கு சர்வீஸ், இனி சின்ன சின்ன பிரச்சனைகளும் பைக்குக்கு வந்திருந்தது. அந்த பிரச்சனைகள். அப்ப இவ்வளோ பிரச்சனையெல்லாம் தாண்டி நான் அவடத்துக்கிட்ட இருந்து அண்ணாவை பார்க்க இல்லாம போயிட்டேன்னு சொல்லி ஒரு கவலையா இருக்கக்குள்ள இனி சரி ஓகேன்னு சொல்லி அடுத்த கட்ட சந்தோஷமா வந்து அனு அக்காவோ சாரு அக்காவையோ ஜொலி விலாக்ஸ் அவங்க எல்லாரையும் போய் மீட் பண்ணி சந்தோஷமா வந்தேன். அதுக்கு பிறகு ஒரு மனசுல ஒரு நம்பிக்கை ஒன்று இருந்துச்சு. ரைட் ஓகே இன்னும் ஒரு கொஞ்ச நாளையால நாங்க வந்து யாழ்ப்பாணத்துக்கு போகலாம் தானே. யாழ்ப்பாணம் பக்கத்துல தானே இருக்கு. 350 கிலோமீட்டர் தானே. நாங்க வந்து திரும்பி ஒருக்கா பஸ்ல போயிட்டு நாங்க விசிட் பண்ணிட்டு வரலாம். அண்ணா நேர்ல போய் பார்க்கலாம்னு சந்தோஷத்துல இருந்தேன். ஆனா அண்ணா என்கிட்ட கூட சொல்லாம போயிட்டார். ஆனா எனக்கு இந்த ஒரு சின்னனா ஒரு கவலை மட்டும்தான். பட் வந்து அண்ணா எங்க போனாலும் நல்லா இருக்கணும். தம்பியாகிய என்னுடைய சப்போர்ட் என்னுடைய எல்லாமே அண்ணாக்கு வந்து எப்பவும் இருக்கும். ரைட் அண்ணா வந்து நல்ல விஷயங்களை செய்வார். அண்ணா வந்து ஒரு நல்ல விஷயம் செய்வார். அண்ணா எப்பவும் வந்து ஒரு தீமையை வந்து நினைச்சது இல்லை. எல்லாருமே வந்து பயனடையணும், எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும், ஏழை மக்கள் எல்லாம் வந்து சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி நினைச்சவர். ஆனா அண்ணாவை வெறுத்தவங்களுக்கு எல்லாருக்குமே இப்ப பெரிய ஒரு அடின்னு தான் சொல்லுவேன். என்னன்னு சொன்னா அண்ணாவை பிடிச்சி கழுத்தை பிடிச்சி மண்ணுக்குள்ள தள்ளி இவரை எப்படியாவது வந்து நாங்க வந்து நாசமாக்கிறோம். வாழ்க்கையில வந்து இவரை வந்து நாங்க முன்னுக்கு வாரக்கு நாங்க இவரை விடக்கூடாது. இவரை இதோட நாங்க மூடி மறைக்கிறோம். இதோட கிருஷ்ணா என்ற பேரை வந்து யாருமே சொல்லக்கூடாது. கிருஷ்ணா என்று சொல்லி சப்போர்ட் பண்றவங்க கூட இனி இருக்கக்கூடாது என்று சொல்லி கிருஷ்ணா அண்ணாக்கு எதிராக வந்து நிறைய சதி திட்டங்கள் தீட்டி நிறைய பிரச்சனைகள் பார்த்து இனி யூடியூப்ல இவர் என்ன கதைக்க போறேன்னு சொல்லி பார்த்து இனி எதுவும் கதைக்கிறேன்னு சொன்னா இவர் எப்படி நாங்க வந்து அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பிளான் பண்ணி கொண்டிருந்தவங்க.
ஆனா எல்லார பிளானையும் உடைச்சி அண்ணா இப்ப யூரோப்புக்கு போறேன். அண்ணா யூரோப்புக்கு போறேன். ஆனா இப்ப எல்லாருக்குமே வந்து பெரிய ஒரு நோண்டி, ரைட்? அந்த என்ன சொல்ற ஹேட்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து நோண்டி. யூரோப்புக்கு போறன்றது வந்து பாத்தீங்கன்னா உண்மையாகவே யூரோப்புக்கு ட்ரை பண்ண ஒருத்தனுக்கு தான் தெரியும் அந்த யூரோப்புக்கு போறது என்ற விஷயம், அந்த ப்ரொசஸ் என்ற விஷயம் எவ்வளவு பெரிய ஒரு ப்ரொசஸ் என்றது யூரோப்புக்கு ட்ரை பண்ணவனுக்கு தான் தெரியும். ரைட், யூரோப்புக்கு ட்ரை பண்ணவனுக்கு தான் தெரியும் அந்த அதோட ப்ரொசஸ். அதாவது நாங்க வந்து ஃபர்ஸ்டா வந்து போயிட்டு என்ன செய்வோம், ஒரு ஏஜென்ட் மூலமாகவோ இல்லாட்டி தெரிஞ்ச ஆட்கள் மூலமாகவோ யூரோப்புக்கு போறதுக்கு வந்து நாங்க வந்து அப்ளை பண்ணுவோம். ரைட், அப்ளை பண்ண உடனே எங்களுக்கு என்ன நடக்கும், முதலாவது விஷயம் வந்து ஃபிங்கர் வைங்க என்று சொல்லுவாங்கண்ணே. அப்போ நாங்கள் போயிட்டு ஃபிங்கர் வைப்போம். ஃபிங்கர் எல்லாம் வச்சு எங்களோட மெடிக்கல் எல்லாம் முடிச்சுட்டு வருவோம். அதுக்கு பிறகு வந்து மெயில் கொண்டு வரணுமே, உங்களோட விசா வந்து அப்ரூவ்ட், ஸோ வந்து உங்களோட பாஸ்போர்ட்டை வந்து நீங்கள் எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி வரணும். அதுக்கு பிறகு எங்களோட பாஸ்போர்ட்டை கொடுத்தது பிறகு எங்களோட பாஸ்போர்ட்டில் விசாவை வந்து குத்தி தருவாங்க. ரைட், அப்போ அதுக்கு பிறகு அந்த விசா வந்ததுக்கு பிறகு நாங்கள் அந்த விசாவை எடுத்துட்டு நாங்கள் அதுக்கு பிறகு தான் கனடாவுக்கு போகலாம். அதுவும் கனடாவுக்கு போகிறன்றது சும்மா லேசுப்பட்டு வேலை இல்லை. போக்கில் வந்து இமிக்ரேஷனில் வந்து நிறைய கேள்விகள் கேட்பாங்க. நீங்கள் என்னத்துக்காக கனடாவுக்கு வாரீங்க, என்ன விஷயத்துக்காக வாரீங்க, அந்த இடத்துல கூட நிப்பாட்டி திருப்பி அனுப்புறதுக்குரிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ரைட், அப்போ இவ்வளோ தடைகளையும் தாண்டி ஒருத்தன் போறான்னு சொன்னால் அவன் வந்து உண்மையாகவே பலசாலி, மனதளவிலும் பலசாலி, நல்லா படிச்சிருக்க, நல்ல மூளை இருக்கு, நல்ல அறிவு இருக்கு. அதையும் தாண்டி பெரிய சக்தியான ஆண்டவருடைய தயவு கிருஷ்ணனாக்கு எப்பவும் இருக்கு. அப்ப இவ்வளவு நன்மைகளை செய்த கிருஷ்ணண்ணா, இவ்வளவு பேருடைய கஷ்டப்பட்ட ஆட்களுடைய வாழ்க்கையை மாற்றிய கிருஷ்ணனோட வாழ்வு இப்ப இருந்ததை விட இன்னும் நல்லா இருக்கு என்று சொல்லி நான் நினைக்கக்குள்ள முதலாவது நபராக அவர் வீடியோ பார்த்த உடனே நான் வந்து சரியா சந்தோஷப்பட்டேன். உண்மையாகவே சரியான சந்தோஷம். கிருஷ்ணண்ணா வெளிநாட்டுக்கு போய் அவர் அங்கத்த இடங்கள் அவர் நிறைய விஷயம் சொல்லியிருந்து, வெளிநாட்டுல இருந்து காசு அனுப்பி கொண்டிருந்தவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கு, அவங்க எப்படி வேலை செய்யறாங்க, அந்த மிஷின் லைஃப் என்ன, ஒவ்வொரு இடங்கள் என்ன, டூரிஸ்ட் பிளேஸ் என்ன என்ற எல்லா விஷயங்களையும் கிருஷ்ணனா இனி வந்து வீடியோவாக போட போறாம் என்று சொல்லி இருந்தேன். அப்ப இனி வந்து நாங்க கூட கனடாவுக்கு போகாம இல்லாட்டி சுவிஸுக்கு போகாம லண்டனுக்கு போகாம ஏதோ ஒரு யூரோப் கண்ட்ரிக்கு போகாம ஒரு ஃபோன் மூலமாகவே கிருஷ்ணண்ணாவை நாங்க பார்க்க போறோமே, அவர் எங்கெங்க போறார், என்னென்ன இடங்கள் இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் தெளிவாக வீடியோ எடுத்து போட போறேன். இந்த வீடியோ நான் என்னத்துக்காக செய்யறேன்னு சொன்னா, கிருஷ்ணண்ணாட பேரை கதைச்சோ கிருஷ்ணண்ணாட போட்டோவை போட்டோ இந்த லைக் வரும், வியூவர்ஸ் வரும் என்றக்காக இந்த வீடியோ நான் செய்யலை. நான் ஒரு கிருஷ்ணண்ணாட உடன்பிறவா தம்பி என்ற ஒரு காரணத்தினால், நான் கிருஷ்ணண்ணாவை உண்மையாகவே நேசிக்கிற ஒரு உறவு என்றனால், கிருஷ்ணண்ணாட்ட எந்த விதமான எதிர்பார்ப்பும் நான் பார்க்காமல் பழகிற ஒரு உண்மையான ஒரு தம்பி என்ற ஒரு காரணத்தினால சந்தோஷமாக இந்த வீடியோ மூலமாக கிருஷ்ணண்ணாக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளணும் என்ற ஒரு சந்தோஷ மனசோட தான் இந்த வீடியோ நான் செய்கிறேன். என்னன்னு சொன்னா அவருக்கு நான் கால் பண்ணி கதைக்க இயலாது, வீடியோ கால் பண்ண இயலாது, மெசேஜ் பண்ண இயலாது. என்னண்டா நான் அதை புள்ளையா சொல்லலை, யாரும் புள்ளையா நினைச்சு கொள்ள வேணாம். என்னண்டா அவரும் பிஸி என்றனால நிறைய, இப்போ நான் ஒரு 10 மெசேஜ் பண்ணா ஒரு மெசேஜ் தான் ரிப்ளை வரும். அப்ப என்னால மனசுல தோன்ற விஷயங்கள் எல்லாம் வந்து கல நேரம் அவர்கிட்ட வந்து கதைக்கல. சில டைம் இந்த வீடியோ நான் போடுறனால அவர ஃப்ரீ டைம் இருந்தால் ஒரு சின்ன துண்டு சரி கிருஷ்ணனா பார்ப்பேன். நான் கதைச்சிருக்கிற ஒரு சின்ன துண்டை சரி அவர் வந்து பார்ப்பேன், சந்தோஷப்படுவேன்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ற காரணம். இனி வார காலங்கள் எல்லாமே வந்து ஒரு வேற லெவல் வீடியோவாக வரும் என்று சொல்லி நான் நம்புறேன். அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா எனக்கு நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க, நிறைய பேர் கால் பண்றாங்க, நிறைய அன்பான உறவுகள் எனக்கு வந்து கிடைச்சிருக்கு. அதாவது இவ்வளவு நாளும் எனக்கு இருந்த உறவுகளை விட, அதாவது யூடியூப் பயணத்துக்கு முதல் இருந்த உறவுகளும் யூடியூப் பயணத்துக்கு பின்பு இப்ப இருக்கிற உறவுகளும் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு பெரிய ஒரு அளவிலான ஒரு உறவுன்னு தான் சொல்லணும். இப்ப எப்படி சொல்றேன், நான் ஒரு நாள் கூட இந்த வீடியோ எதுவும் போட இயலாத ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டுன்னு சொன்னா
கால் பண்ணி என்கிட்ட வந்து கேட்குற அளவுக்கு அந்த வியூவர்ஸ், அந்த சப்ஸ்கிரைபர் என் மேல வச்சிருக்கிற பாசம் வந்து கூடியிருக்குன்னு நான் சொல்லணும். இது என்னத்தினால கூடிச்சுன்னு சொன்னா, நான் கிருஷ்ணா அண்ணாக்கு சப்போர்ட் பண்ணேனா, கிருஷ்ணா அண்ணா கதைச்சினான்றனால, என்னுடைய மனச பார்த்து அவங்க விரும்பி எனக்காக கால் பண்ணி கதைக்கிறாங்க. அப்ப நெறைய பேர் கேட்டிருந்தாங்க, "ஏன் தம்பி நீங்க ஒண்ட விட்டு ஒரு நாள் வந்து வீடியோ போட்டு கொண்டிருக்கீங்க? நீங்க ஏன் தொடர்ந்து வீடியோ போடுறதில்ல? ஏன் குறைய நேரம் வீடியோ போடுறீங்க? கூட கதைச்சு போடுங்க. நிறைய விஷயங்கள நல்ல விஷயங்கள் செய்யுங்கன்னு" சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு இன்னும் ஒரு 2, 3 பேர் வந்து கால் பண்ணிட்டு, "நாங்க உதவி செய்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். காசு போடுறதுக்கு ரெடியா இருக்கிறோம். ரைட். நீங்க உதவி வீடியோ, ஹெல்பிங் வீடியோஸ் வந்து நீங்க செய்வீங்களா?" என்று சொல்லி நெறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஏனென்றா, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், கிருஷ்ணா அண்ணா வந்து ஜெயில்ல வந்து பிடிபட்டதுக்கு பிறகு, கிருஷ்ணா அண்ணா பிடிபட்டு உள்ள போனதுக்கு பிறகு, நெறைய பேர் வந்து இந்த ஹெல்பிங் வீடியோ செஞ்ச நெறைய பேர் வந்து ஃபுல்லாவே ஸ்ட்ரைக் பண்ண மாரி, கிட்டத்தட்ட நாங்க விட்டுட்டோம். இனி ஹெல்பிங் வீடியோ நாங்க செய்ய மாட்டோம் என்று சொல்லி, அவங்க எல்லாருமே வந்து பேக் வந்துட்டாங்க. அப்ப அந்த டைம்ல வந்து நான் வந்து அந்த உடுப்புகள கொண்டு போயிருந்தேன் நான். பிறகு நான் சொல்லியிருந்தேன், நான் வந்து உதவிகள் செய்றதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன். நான் வந்து கஷ்டப்பட்ட மக்களுக்காக உதவி செய்வேன். அதனால எனக்கு என்ன பிரச்சனைகள் வந்தாலும் எனக்கு பரவால்ல. அதாவது இப்படித்தான் நான் வந்து நேர்த்தோடையும் ஒரு சில சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன். உண்மையாகவே ஒரு கஷ்டப்பட்ட ஒரு மனிதனுக்கு தான் தெரியும், இன்னொரு கஷ்டப்பட்ட ஒரு மனசுல வேதனைய. ஒரு சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற எனக்கு தான் தெரியும், இன்னொரு சாப்பாடு கஷ்டப்படுற ஒரு ஆள்ற வேதனைய. அந்த வேதனை வந்து எப்படி இருக்கும்ன்றது வந்து எனக்கு மட்டும் தான் தெரியும். அதே போல தான் ஒரு கஷ்டப்பட்டவனுக்கு தான் ஒரு கஷ்டப்பட்டவன்ட வ வலி தெரியும் என்ன. அப்ப என்னால சும்மா இருக்க இயலாது. அடுத்தது வந்து இந்த ஹெல்பிங் வீடியோ செய்ய வேணாம். ஹெல்பிங் வீடியோ செய்றது சட்டவிரோதம் என்று சொல்லி, இன்னும் ஒரு சட்டமாகவோ, இல்லாட்டி ஒரு சட்ட அறிவிப்பாகவோ, பாராளுமன்றத்திலோ எதிலயுமே அறிவிக்கப்படவில்லை. ரைட். அதனால நீங்க பயம் இல்லாம இந்த ஹெல்பிங் வீடியோவ வந்து நீங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ன்றது கட்டாயம் இருக்கு. அதன்படி வந்து நீங்க இந்த ஹெல்பிங் வீடியோவ நீங்க செஞ்சுட்டு போகலாம். ரைட். காசு தரவங்களுக்கு சரியான கணக்கு காட்டணும். அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, சின்ன புள்ளையில வந்து நீங்க வீடியோ எடுக்கணும்னு சொன்னா, அந்த சின்ன புள்ளையோட அம்மா அத வந்து அப்ரூவ் பண்ணணும். என்னுடைய மகளை இந்த காணொளியில் காட்டுவதற்கு நான் முழு மனதுடன் இதை வந்து ஆதரிக்கிறேன், அப்ரூவ் பண்றேன் என்று சொல்லி அந்த காணொளியிலேயே அந்த அம்மா வந்து சொல்லணும். சொன்னா தான் அந்த சின்ன பிள்ளைய வந்து காட்டலாம். அதோட ஒரு கஷ்டப்பட்டவங்கள காட்டி ஒரு வீடியோ எடுக்கக்குள்ள அவங்ககிட்டயே கேட்கணும். இந்த வீடியோவ இந்த இருக்கிற யூடியூப் சேனல்ல நாங்க போடுவோம். இந்த வீடியோ யூடியூப் சேனல் மூலமா போடுவதனால உங்களுக்கு ஒரு எந்த விதமான பிரச்சனையும் இல்லையா? என்றதையும் அவங்ககிட்ட கேட்டு, அவங்களோட வாய் மூலமாகவே கேட்டு, அவங்க ஓம் என்றதுக்கு பிறகு இந்த வீடியோ வந்து நாங்க வந்து போஸ்ட் பண்ணலாம். இது எந்த விதத்திலேயுமே தவறு கிடையாது. எந்த விதத்திலுமே தவறு இல்லை. அதாவது ஒரு மனிதனுடைய உரிமை. ரைட். ஹியூமன் ரைட்ஸ்ன்னுவாங்க. இப்ப நானும் வந்து ஹியூமன் ரைட்ஸ் ஒன்றுல ஒரு வாலண்டியரா வந்து ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன். ரைட். அப்ப எனக்கும் அவ்வளவு என்று சொல்லி சட்டங்கள் தெரியலாட்டியும் சில சில சட்டங்கள் எனக்கும் தெரியும். இப்ப நானுமே வந்து இந்த யூடியூப் செய்யறதுன்னு சொன்னா ஒன்றுமே தெரியாம, மொக்குத்தனமாக, அறிவில்லாம நான் வந்து இந்த யூடியூப்புக்குள்ள வந்து நான் வரல. நானும் இப்ப எனக்கு 28 வயசு ஆயிட்டுன்னு சொன்னா, இப்ப உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். என்ன பார்க்குற நீங்க எல்லாம் வயசு கூடின ஆட்கள். இருந்தாலும் அந்த 28 வயசுல வந்து நான் நிறைய ஏமாற்றங்கள், நிறைய பிரச்சனைகள், நிறைய பேருடைய கவலைகள் எல்லாத்தையும் வந்து பார்த்து, நிறைய கஷ்டங்கள், காசுட அருமை, ஒரு காசுட வெளியீடு வந்து எப்படி இருக்கும். அப்ப ஒவ்வொரு கஷ்டங்களையும் பார்த்து தான் நானும் நான் எனக்கு எல்லா கஷ்டங்களும் தெரியும். ரைட். எல்லா பிரச்சனைகளும் எனக்கு தெரியும். சில சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எனக்கு தெரியும். தெரியாம நான் சில சில விஷயங்கள கதைக்கிறது இல்ல. ஆஹ் ஆனா இந்த யூடியூப் ஃபீல்டுக்குள்ள வந்து உண்மையாவே நான் ஒரு புதுசா தான் அறிமுகமாகி வந்திருக்கிறேன். ஆனா இந்த யூடியூப் இல்லாம நிறைய விஷயங்கள் நான் வந்து நிறைய மக்களோட போய் கதைச்சு, நிறைய மக்களோட பிரச்சனைகளை பார்த்து, சில சில மக்களோட என்ன சொல்றது, தீர்க்க முடியாத பிரச்சனை எல்லாம் நான் வந்து கதைச்சி அவங்கள வந்து கவுன்சிலிங் மூலமாக அவங்களோட பிரச்சனைகளை மாத்தி அவங்க இப்ப லைஃப்ல நல்லாவும் இருக்கிறாங்க. ரைட். இப்படி வந்து சில பேருக்கு மோட்டிவேட் பண்ணி அவங்களோட லைஃப் எல்லாம் மாத்தியும் விட்டுருக்கேன். ஆனா அது வந்துலாம் ஒரு வீடியோ மூலமாகவோ இல்லாட்டி ஒரு வீடியோ மூலமாக அது வந்து இல்லை. ஏன்னு சொன்னா அந்த டைம் எனக்கு யூடியூப்
வந்து எப்படி யூடியூப் மூலமாக எப்படி வீடியோ போடுறது, யூடியூப்ல எப்படி எடிட் பண்றது, அந்த விஷயங்கள் நான் வந்து தேடி படிக்கல. அப்ப அதனால அதை நான் விட்டுட்டேன். அப்ப அது அப்படிலாம் செஞ்சிருக்கேன். அதனால இந்த யூரோப்ல இருந்து காசு அனுப்புறவங்க என்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க, நாங்க அனுப்புறோம், நீங்க ரெடியா, நீங்க செய்வீங்களான்னு. அப்ப நான் சொல்லியிருந்தேன், ஓ கட்டாயம் வந்து போடுங்க. ஆனா நான் வந்து உதவி செய்யறேன்னு சொன்னா உண்மையாகவே எல்லா கணக்கு வழக்கும் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில அனுப்புவேன். அது அந்த கடைக்காரர் ஃபோன் நம்பர், அவங்களோட ஃபுல் டீட்டெயில் எல்லாமே இருக்கும். நீங்க வேணாம் என்றாலும் நான் அதை அனுப்பதான் போறேன். நீங்க ஒரு சந்தேகம் வந்தாலோ, நீங்க இல்லாட்டி ஒரு மனசுல தெரிந்தனே இவன் பொய் சொல்றான்னு சொல்லி அப்படி எதுவும் வந்தாலோ நீங்க டைரக்டா கால் பண்ணலாம். அடுத்து வந்து யூரோப்ல இருக்கிறவங்கள நாங்க ஈஸியா வந்து ஏமாத்தலாம் என்பதையும் கனவுலையும் நினைக்க வேண்டாம். ஏனென்றா அவங்க இலங்கையில பிறந்து வளர்ந்து தான் போயிருக்காங்க. ஒரு வீடு ஒன்று கட்டணும் என்று சொன்னா ஒரு ஓட்டுற விலை வந்து 100 ரூபா என்றது அவங்களுக்கு தெரியுமெண்டா, இந்த பில்லில வந்து நான் ஓட்டுற விலை 500 சொல்லி போட்டா அவங்க நம்ப மாட்டாங்க. ரைட். அப்ப பொய் என்றது வந்து எப்பவும் வந்து நிலைக்க போறது இல்லை. பொய் வேலை வந்து எப்பவும் செய்யவும் இயலாது. இப்ப நான் ஒரு விஷயத்துல ஒரு பொய் வேலை செய்யறேன்னு சொன்னா அடுத்த 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 கட்டம் எல்லாமே வந்து பொய்யே தான் நான் செஞ்சு கொண்டிருக்கணும். ரைட். அப்போ ஒன்றை மறைக்க ஒரு பொய், இன்னொரு பொய்யை மறைக்க இன்னொரு பொய், இப்படியே பொய் வேலையை வந்து நான் காய்ச்சி 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 கடைசி மட்டுமே வந்து ஒரு பொய்க்காரனாகவே வந்து நான் வாழுவேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பொய் வந்து எப்பயும் வந்து நிலைக்காது. ஆனா மிக விரைவில் வந்து எங்களுக்குரிய ஒரு இடத்தை தரும். ஆனா இப்படி டாப் லெவல்ல போன எங்களை வந்து பட்டிஷன்னு சொல்லி கீழே விழுத்தாட்டி விட்டுரும். அந்த டைம் வந்து எதுவுமே செய்யலாது. அந்த டைம் வந்து தர்மம் என்ற ஒன்று எங்களுக்கு இருக்கும் என்று சொன்னா மட்டும்தான் எங்களால வந்து தலை நிமிர்ந்து திரும்பவும் நிக்கலாம். ரைட். அப்ப எந்த ஆசை என்னன்னு சொன்னா ஏழை மக்களுக்கு உதவி செய்யணும், ஏழை மக்களுடைய கஷ்டங்களை பார்க்கணும், அவங்களோட வீட்டை போகணும், அவங்களோட பிரச்சனைகளை பார்க்கணும், அவங்களுக்காக நான் இருக்கணும் என்றதுதான் இந்த விருப்பம். அதன்படி நான் சொன்ன விஷயத்தின்படி இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி நான் இந்த வீடியோக்களை வந்து செய்வோம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறேன். ஸோ வந்து உங்களுக்காக நான் இருக்கிறேன், ஏழை மக்களுக்காக நான் இருக்கிறேன். நான் இந்த ஃபீல்டுல இருந்து வெளியால போக நான் விரும்பல. ஏதோ உண்டு, வெற்றியோ தோல்வியோ இறங்குறேன் உங்களோட நம்பிக்கையோட. சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களுடைய தயவாலையும், நீங்க எனக்கு வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ற ஒரு தயவாலையும், நீங்க அடுத்தது காசுகளை அனுப்பி உதவி செய்கிறேன் என்று சொல்லி நீங்க தந்த வேர்டுக்காகவும் நான் வந்து இறங்குறேன். இறங்கி ஒவ்வொரு மக்களோட பிரச்சனையும் பார்த்து நான் அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நான் ரெடி ஆகிறேன். அதுவும் லீகல் படி என்று சொன்னா ஒரு என்ஜிஓ ஒன்று ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யலாம். ஆனா என்ஜிஓ ரெஜிஸ்ட்ரேஷன் இப்ப செய்ய இயலாது. நான் அந்த சொன்ன விஷயம்தான், எங்கட காணொளி மூலமாக ஒருவரை வந்து நாங்க போடுறதுக்கு நான் முன்பதாகவே அவங்களோட பெர்மிஷன் எடுத்து இந்த வீடியோவை நாங்க யூடியூப்ல போடுறதுக்கு பெர்மிஷன் சொல்லி அவங்களோட வாயாலையை கட்டு நான் இந்த வீடியோ போடுறதுக்கு தான் பிளான் பண்ணியிருக்கிறேன். ஸோ வந்து இதால எந்த விதமான பிரச்சனையும் வராது என்று சொல்லி நம்புறேன். ஏண்டா இலங்கையின் சட்டத்திட்டங்கள் இப்படித்தான் இருக்கு. ஹியூமன் ரைட்ஸ் என்றது ஒரு மனிதனுடைய உரிமையை மீறல். அதாவது ஒரு மனிதனுக்கு இருக்கிற அடிப்படை உரிமைகள், ரைட். அந்த உரிமைகளை வந்து இன்னொரு ஆள் மீறக்குள்ளதான் அது வந்து மானநட்ட வழக்கு, இப்படியான பிரச்சனைகள் எல்லாம் வந்து மாறுது. ரைட். இப்ப நான் வந்து இன்னொரு ஆளுக்கு வந்து நக்கல் அடிக்கலாம், இன்னொரு ஆளுக்கு வந்து பகுடி பண்ணலாம், இன்னொரு ஆளை வந்து நான் இப்படியும் கேலி செய்யலாம். ஆனா அந்த கேள்வி, அந்த பகுடி, அது வந்து அவங்களுடைய மனதை வந்து புண்படுத்தாம இருக்கும் வரை அது வந்து ஒரு பிரச்சனையாக மாறாது. இப்ப நான் எனக்கு பக்கத்துல ஒரு பொடியன் இருக்கிறான்டா, டேய் பைத்தியாரா சொல்லி நான் அப்படி அப்படி நான் சொல்றேன்னு சொன்னா அது அவன்ட மனதை வந்து புண்படுத்தாத வரை அது ஒரு பிரச்சனை இல்லை. அவன்ட மனதை அதை புண்படுத்தி அவன் அதை வந்து மானநட்ட வழக்கு என்று சொல்லி ஒரு மானநட்ட வழக்கு என்று இருக்கு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. இப்ப மானநட்ட வழக்கு அதாவது பப்ளிக் பிளேஸ்ல வச்சு தூசணம் கதைக்க இயலாது, பப்ளிக் பிளேஸ்ல வச்சு இன்னொரு ஆளை வந்து நாங்க வந்து நக்கல் அடிக்க இயலாது, இன்னொரு ஆளுக்கு வந்து நாங்க பட்ட பேர் சொல்லி கூப்பிட இயலாது. இப்படியான விஷயங்கள் எல்லாம் நிறைய இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு நம்ம சொல்ல போனா இப்ப எங்கட வீட்டோ எங்கட அம்மாவை வந்து நான் வந்து மம்மி இங்க வா என்று சொல்லி கூப்பிடுவேன், ரைட். அப்ப என்ன மம்மி தான் இருந்தாலும் நான் வந்து வாங்கன்றது வாண்டுவேன். அப்ப என்னத்தால அப்படி நான் செய்யறேன்னு சொன்னா ஒரு செல்லமா ஒரு பாசமா ஒரு பாசத்தின் நிமித்தம் கூப்பிடுவேன். அதுக்காக வந்து தொடர்ந்து அப்படித்தான் கூப்பிடுறேன்னு நான் சொல்லி கேட்டா இல்ல மம்மி வாங்கன்னு தான் கூப்பிடுவேன். இப்ப சில டைம்ல செல்லத்துல மம்மி இங்க வா உனக்கு இன்றைக்கு இருக்கு, இங்க வா இங்க வா, இது என்னது, என்ன இது கறியை எப்படி சமைச்சிருக்கா சொல்லி கேட்பேன்.
ஒரு பாசத்து நிமித்தம். அதாவது நீங்களும் உங்க அம்மா அப்பாவோட நீங்க பேசியிருப்பீங்க. அப்ப இந்த பாசத்து நிமித்தம் கதைக்கிறது வேற. இதே இது நாங்க வேணுமென்று இன்னொரு ஆளை வந்து குத்தி அவரை வந்து நாங்க வந்து காயப்படுத்தக்குள்ள வந்து அது மானநட்ட வழக்காக மாறும். அதே இது இன்னொரு ஆளோட பெர்மிஷன் இல்லாம ஒரு வீடியோ வந்து நாங்க வந்து யூடியூப் மூலமாகவோ அல்லது ஃபேஸ்புக் மூலமாகவோ டிக்டாக் மூலமாகவோ நாங்க போடும்போது அதுவும் ஒரு சட்ட விரோதமாக, அதாவது அந்த நபர் போய் கேஸ் ஃபைல் பண்ணால் அது வந்து ஒரு சட்ட விரோதமாக அதுவும் வந்து ஏற்றுக்கொள்ளப்படும். அப்ப இப்படியான நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இதுகள் எல்லாத்தையும் தாண்டி தான் இந்த பயணத்தை வந்து பயணிக்கணும். என்ன இப்ப உண்மையாகவே எல்லா வேலையிலையும் பிரச்சனை இருக்கு. அது போலவே இந்த வேலையிலையும் பிரச்சனைகள் இருக்குதான். ஆனா இதுகள் எல்லாத்தையும் நான் தாண்டி நான் வருவேன். ஒரு சரியான ஒரு முறையில இந்த உதவிகளை எடுத்து செல்லுவேன். கட்டாயம் கிருஷ்ணா அண்ணாவை மாதிரி என்னால அவ்வளோ வடிவெல்லாம் கழிச்சு சிரிச்சு ஜோக் பண்ணி செய்ய இயலாது. இருந்தாலும் என்னால முடிஞ்ச அளவு என்னால என்ன இயலுமோ, எனக்கு கடவுள் என்ன கிஃப்ட் தந்திருக்கிறோ அந்த கிஃப்டை நான் பிரயோசனப்படுத்துவேன். எந்த லைஃப்ல உனக்கு என்னடா ஆசை இருக்கு, நீ என்ன செய்ய போறான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எனக்கு என்று சொல்லி இப்ப எந்த விதமான பெருசா எந்த ஆசையும் இல்லை. நான் இருக்கும் வரை வந்து கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவி செய்யணும். இந்த யூடியூப்ல ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு வரணும். அது மட்டும்தான் எனக்கு இருக்கிற ஆசைன்னா. அதாவது நான் சாகுறப்போ வந்து நிறைய பேர் வந்து என்னால வந்து பிரயோசனம் அடைஞ்சிருக்கணும். நான் வந்து செத்து என்ன கொண்டு அடக்கம் பண்ணக்குள்ள வந்து நிறைய பேர் சொல்லணும், இப்படி ஜோயால இந்த பேட்டி பாய்ஸ் யூடியூப்பால நாங்க வந்து நல்லா இருக்கிறோம், எங்களுக்கு வந்து நல்ல லைஃப் கிடைச்சிருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லணும். அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த யூடியூப் மூலமாக நான் மட்டும் உழைச்சு, நான் மட்டும் பெரிய ஆள் ஆகுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. எனக்கு எந்த தொழிலா இருந்தாலும், நானும் நல்லா இருக்கணும், என்னை சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும், இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் நல்லா இருக்கணும்ன்றது தான் எந்த ஒரு ஆசை. அந்த ஆசைய கட்டாயமாக நிறைவேற்றுவேன். நான் நல்லா இருக்கக்குள்ள எனக்கு நல்ல ஏர்னிங்ஸ் வந்து நானும் வந்து ஒரு பெரிய ஒரு யூடியூபரா மாறக்குள்ள நான் பழசை வந்து இப்படி மறக்க போறது இல்லை. சில பேர் வந்து கேட்பீங்க, ஏன்டா இன்னும் நீ கிருஷ்ணா அண்ணா கிருஷ்ணா அண்ணான்னு சொல்லி காய்ச்சி கொண்டு இருக்கிறா, என்ன பிரச்சனை உனக்குன்னு சொல்லி கேட்பீங்க. நான் வந்து இந்த வீடியோல கதைக்கிற காரணம் நான் ஸ்டார்டிங் சொன்னதுதான், கிருஷ்ணா அண்ணா யூரோப்புக்கு போறேன். ஸோ வந்து அவருக்கு ஒரு வாழ்த்துக்களை என் மூலமாக தம்பியாகிய நான் கிருஷ்ணா அண்ணாக்கு வந்து ஒரு வாழ்த்தை வந்து தெரிவிக்கணும். அந்த வாழ்த்தை வந்து நான் கிருஷ்ணா நான் தெரிவிக்கிறேன். கிருஷ்ணா நான் எங்க போனாலும் நல்லா இருப்பீங்கன்றது எனக்கு நிச்சயமாகவே தெரியும். ஏனென்றா கடவுள் உங்களோட இருக்கிறார். அதையே தாண்டி நம்முடைய சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க. நல்ல உள்ளங்கள் உங்களுக்காக இருக்கு. அப்ப நீங்க எங்க போனாலும் உங்களை தெரிஞ்சவங்க ஒரு 10 பேர் சரி அந்த நாட்டுல இருப்பாங்க. ஏனென்றா உங்களோட பவர் எனக்கு எப்படி தெரியுமென்றா, உங்களை பத்தி கதைக்கக்கூடிய உங்களோட பவர் என்னன்றது நான் விளங்கி கொண்டேன். அதாவது இந்த பவர், இந்த பாசம், இந்த சொந்தங்கள், இந்த ஃபேன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சது வந்து எப்படின்னு சொன்னா, உங்களுடைய உண்மையான அந்த மனசு, உண்மையாகவே நீங்க செயல்படுறது, நீங்க கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு போய் அந்த இடத்துல நீங்க உதவி செய்யறது, கஷ்டப்பட்ட ஆட்களை வந்து நீங்க சந்தோஷப்படுத்துறது என்ற இந்த காரணத்தினால உங்களோட உண்மைத்தன்மையை பார்த்து தான் இவ்வளோ கூட்டம் உங்களுக்கு பின்னுக்கு சேர்ந்திருக்கு. இன்னும் நீங்க வளரணும்னா இன்னும் வளரணும். 1 மில்லியன் சப்ஸ்கிரைப் அடிக்கணும். நீங்க முதலாவது 1 மில்லியன் சப்ஸ்கிரைப் நீங்க அடிக்கக்குள்ள நான் தான் தம்பி தான் இருப்பேன், சந்தோஷப்படுவேன். அதே போல மத்த பேருக்கு வந்து கிடைச்ச சான்ஸ், மத்த யூடியூபர்ஸுக்கு கிடைச்ச சான்ஸ் எனக்கு கிடைக்கல. உங்களோட பக்கத்துல இருந்து உங்களோட வீடியோ போடணும், உங்களோட கதைக்கணும், உங்களோட ஃபன்னா பம்பலா பேசணும்னு சொல்லி ஆசைப்பட்ட நான், அந்த ஆசை கனவாகவே மாறிட்டு, இனி நிறைவேறுமான்றது ஒரு சந்தேகம் தான். சில சில விஷயங்கள் நான் வந்து நானும் சொல்லியிருக்கேன். நான் சில சில விஷயங்கள் ஆசைப்படுவேன். ஆனா அது எனக்கு வந்து கிடைக்காது. எனக்கு காலங்கள் தாண்டி தான் அந்த விஷயங்கள் நடக்கும். சில வேளை எனக்கு காலங்கள் தாண்டினாலும் அந்த விஷயம் எனக்கு நடக்காது என்றது அது என்ற தலையெழுத்து மாதிரி. அது போலவே வந்து நான் ஒரு ஆசைப்பட்ட விஷயம் உங்களோட பக்கத்துல இருந்து உங்களோட பேசணும், உங்களோட கதைக்கணும் என்று அந்த ஆசை நிறைவேறல. இருந்தாலும் நீங்க வெளிநாட்டுக்கு போறீங்க என்பது எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம். நீங்க இன்னும் நல்லா இருக்கணும். இன்னும் நீங்க நிறைய மக்களுக்கு உதவி செய்யணும் என்றது என்ற விருப்பம். அதோட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த வீடியோவை நான் செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறேன். எனக்காக காசு போடுறவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ. என்ன வந்து இப்ப இப்படித்தான் ஒரு ஆள் வெளிநாட்டுல இருந்து காசை நான் அனுப்புறேன் தம்பி, நீங்க உதவி செய்ய இயலுமா என்று சொல்லி கேட்குறாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு விதத்துல என் மூலமா ஒரு ட்ரஸ்ட் ஒன்று கிடைச்சிருக்கு. ரைட்? இப்ப நான் வந்து ஒழுங்கான முறையில செய்வேன்.
இந்த வேலையை நான் செய்வேன், களவெடுக்க மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன், சரியான முறையில இந்த வேலையை செய்வேன்ன்றது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை வந்து ஏற்படுத்தியிருக்கு. அதனால தான் அவங்க என்கிட்ட கேட்குறாங்க. அப்ப அவங்களோட நம்பிக்கையும் வந்து வீண் போகாதபடி இந்த வேலையை செய்யறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். அடுத்தது வந்து இன்னொரு விஷயம் வந்து நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லணும்னு சொல்லி நினைக்கிறேன். இது வந்து ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக இருக்கும். என்னன்னு சொன்னா, இப்ப எல்லாருமே வந்து யூரோப்புக்கு போறாங்க, எல்லாரும் வெளிநாட்டுக்கு போறாங்க. அப்ப சில பேர் வந்து இங்க இலங்கையில வந்து நல்ல வேலை செஞ்சு கொண்டு, நல்ல ஏர்ன் பண்ணி கொண்டு இருக்கிறவங்க கூட யூரோப்புக்கு போறதுக்காக வந்து நிறைய ஏஜென்சிக்கு காசு கொடுத்து ஏமாந்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப உண்மையாகவே நீங்க ஒன்று நினைக்கணும் என்னன்னா, நீங்க ஒரு விஷயத்த ட்ரை பண்றது என்றது நல்ல, யூரோப்புக்கு போறன்றது நல்ல, உங்களோட லைஃப் வந்து நல்லா இருக்கும். அதுக்காக என்ன சொல்றேன், உங்களோட வேலைகளை ரிசைன் பண்ணிட்டு நீங்க அப்ளை பண்ண வேணாம். ஏன்னா என்ன அறிஞ்சு 2, 3 பேர் நான் பார்த்துருக்கேன். அவங்க நல்ல பொசிஷன்ல இருந்திருக்காங்க. இருந்தாலும் அவங்களோட வேலையை வந்து ரிசைன் பண்ணி போட்டு யூரோப்புக்கு வந்து அப்ளை பண்ணி கடைசியா யூரோப்பும் கிடைக்கல, அவங்களோட வேலையும் இல்லாம போயிட்டு. சில பேர் வந்து அவங்களோட கையில காசு இருக்காது. ஆனா அவங்களோட வீடை கொண்டு அடகு வச்சோ இல்லாட்டி வீடை வித்தோ அந்த காசை எடுத்து யூரோப்புக்காக 1 கோடி 1,50,00,000 ரூபா கொடுத்து லொஸ்டான ஆட்கள் இருக்கு. பிறகு வந்து சில பேர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வட்டிக்கு வாங்கி கொடுத்த ஆட்கள் இருக்கு. நிறைய பேர் வந்து ஏமாந்து போய் இருக்கிறீங்க. அதனால சரியான வழியில சரியான ஒரு இடத்துல நம்பிக்கை இருக்கிற ஒரு விதத்துல குறைஞ்ச விலையில போயிடலும்னு சொன்னா போங்க. உண்மையா யூரோப்ல உங்களுக்கு யாராவது ஒரு ஆள் இருந்தா நல்ல, உங்களுக்குன்னு சொல்லி சப்போர்ட் பண்றதுக்கு யாராவது இருக்குமெண்டா உங்களோட பயணம் வந்து நல்லா இருக்கும். அதோட உங்களுக்கு ஈஸியா அங்க போயிட்டு சர்வை பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். அதோட வந்து இந்த யூரோப்புக்கு போறன்ற அந்த கனவு வந்து எல்லாருக்குமே இருக்கு. எல்லா யங்ஸ்டர்ஸுக்குமே இப்ப வந்து வந்துட்டு என்னன்னா, இந்த கனவு மூலமாக நிறைய பேர் வந்து இந்த யூரோப் போகணும்னு சொல்லி ஆசைப்பட்டு கொண்டு அவங்களோட அன்றாட வேலையே வந்து செய்யாம அப்படியே அதுவும் நாசமாகி இதுவும் நாசமாகி போராக்களும் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன விஷயம், யூரோப் எது வந்து ஒரு விழிப்புணர்வு வீடியோ, பிள்ளையா நினைச்சுக்கொள்ள வேணாம். நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து அப்ளை பண்ணி அது ஃபெயிலியர் ஆனதுக்கு பிறகு வந்து ட்ரக் அடிக்டாகவும் போயிருக்கிறாங்க. நிறைய பேர் ஐஸ் அடிக்கிறாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அவங்களோட லைஃப் இனி இல்லை, இதோட எங்களோட வாழ்க்கை முடிஞ்சு எங்களுக்கு யூரோப்புக்குரிய இது வந்து கிடைக்காதனால நாங்க இனி வாழ்ந்து பிரயோசனம் இல்லை என்று சொல்லி போதைக்கு அடிமையான நிறைய வாலிப பொடியினர்கள் இருக்கு. அவங்களோட லைஃப் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா காலையில நம்மளோட குடிக்கிற, மத்தியானம் குடிக்கிற, பிறகு போதைக்கு இருக்கிற அப்படின்னு சொல்லி அவங்க போதை மூலமாகவே இருக்கிறாங்க. நீங்கெல்லாம் வந்து உண்மையாகவே மாறணும். என்னன்னு சொன்னா ஒரு விஷயம் எங்களுக்கு கிடைக்கலன்னு சொன்னா ஏதோ ஒரு விஷயத்தால ஏதோ ஒரு நன்மைக்காகத்தான் அந்த விஷயம் எங்களுக்கு கிடைக்கல. அதை விட ஒரு பெஸ்டான லைஃப் வந்து எங்களுக்காக காத்திருக்கு. ஸோ வந்து நீங்க இந்த விசா கிடைக்கலையே, வெளிநாட்டு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கலையே, யூரோப்புக்கு போக எங்களுக்கு கிடைக்கலையேன்னு சொல்லி நீங்க யோசிச்சு அழுற அந்த டைம் வந்து நீங்க வேற ஏதாவது ஒரு வேலையை வந்து நீங்க செய்யலாம். வேற ஏதாவது ஒரு பிசினஸோ ஒரு வேலையோ நீங்க இலங்கையில வந்து செஞ்சீங்கன்னு சொன்னா உங்களுக்குரிய நேரம் கிடைக்கக்குள்ள கட்டாயம் அந்த சக்சஸ் என்றது வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதைத்தான் இந்த சைடு வந்து நான் உங்களுக்கு ஒரு ஒரு பாடமாக நான் வந்து உங்களுக்கு நான் சொல்றேன். ஏனென்றா இந்த வெளிநாட்டு பயணம், இந்த யூரோப் பயணம்ன்றது எவ்வளவு பெரிய ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயம் என்றது நான் அறிவேன். ரைட். என்னண்டா நானும் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன் தான். என்னண்டா எங்கட அண்ணா வந்து எனக்கு வந்து அப்ளை பண்ணி தாரேன், கனடாக்கு அப்ளை பண்ணி தாரேன்னு சொல்லி அப்ளை பண்ணான். அப்ப அப்ளை பண்ணி நான் வந்து ஃபிங்கர் எல்லாம் வச்சுட்டு வந்தோன்னா நான் உடனே நினைச்சிட்டேன் எனக்கு வந்து கனடா விசா கிடைச்சிட்டு நான் கனடால வாழ்றன் மாதிரியே என் கனவு, அதாவது தூங்கக்குள்ள அந்த பனியில போயிட்டு விளையாடுற மாதிரி, ரைட், கனடால போற மாதிரி அப்படி இப்படி இப்படின்னு சொல்லி எனக்கு கனவுகள் வர தொடங்கிட்டு, நிறைய ஆசைகள் வர தொடங்கிட்டு. கனடால இருப்பேன், அப்ப 2, 3 வேலை செய்யலாம், இவ்வளவு உழைக்கலாம், அப்படி இப்படிலாம் எதிர்பார்த்து கொண்டு இருந்தேன் நான். அப்ப வெளிநாட்டுல இருக்கிற இந்த 2, 3 பேர் எங்களோட ஏரியாக்குள்ள போயிருப்பாங்க தானே, அவங்ககிட்ட எல்லாம் கால் பண்ணி இந்த மாதிரி நாம அந்த வேலை எடுத்து தருவீங்களான்னு எல்லாம் கேட்டு, ரூம் எடுக்கலாமான்னுலாம் கேட்டு எல்லாம் சரி. அப்ப எனக்கு எதிர்பார்க்காத விதமா வந்து இந்த கனடா விசா வந்து ரிஜெக்ட் ஆயிட்டு. அப்ப ரிஜெக்ட் ஆன உடனே எனக்கு 2 நாள் கவலையா இருந்துச்சு. 3ஆவது நாள் நானே ஓகே ஆகிட்டேன். நான் அதை பத்தி நான் யோசிச்சு கொண்டு ஐயோ கிடைக்கலையே, என்ன செய்யலாம், இனி அடுத்த கட்டம் என்ன என்றதை பத்தி நான் நினைக்காம நான் இனி எந்த வாழ்க்கைக்கு என்ன செய்ய இயலுமோ
எந்த உழைப்புக்கு என்ன செய்யணுமோ, நான் சாப்பிட்றதுக்கு என்ன செய்யணும், நான் இந்த உலகத்துல வாழ்றதுக்குரிய வழி என்னன்றதை நான் எந்த சைட்ல வந்து தேடிக்கொண்டு நான் ஏதோ ஒரு விதத்துல நான் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இதே போல வந்து சில பேர் வந்து இப்படி யோசிக்காம டவுன் லெவலா போய் ட்ரக்குக்குள்ள அடிக்ட் ஆகி நிறைய பேர் வாழ்க்கையை வந்து தொலைச்சு கொண்டிருக்கிறீங்க. ஸோ வந்து வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து நிக்கிறதுக்கு பயப்பட வேணாம். அதோட வந்து சில சில யூடியூபர்ஸ் எல்லாம் வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பேட் கமெண்ட்ஸுக்கு வந்து பயப்படுறாங்க. ரைட்? இந்த பேட் கமெண்ட்ஸுக்கு வந்து பயப்படுறாங்க. அதுக்கு ரிப்ளை பண்றாங்க. அப்படியான வேலைகள் உண்மையாவே செய்ய தேவையில்ல. நான் இந்த யூடியூப்க்கு ஒரு ஜூனியர் தான். ஒரு புதுசா வந்த ஒருத்தன் தான். இருந்தாலும் எனக்கு சில சில ஐடியாக்கள் இருக்கு. அதை நான் சொல்றேன். என்னன்னா, இந்த வந்து தேவையில்லாம கதைக்கிறார்கள், தேவையில்லாம கமெண்ட் பண்றார்கள். அவங்களோட எல்லாம் நீங்க பேச தேவையில்ல. நீங்க உங்களுக்கு பிடிக்காம இருக்கும்னு சொன்னா நீங்க அந்த கமெண்ட்டை பிளாக் பண்ணலாம். தெரியும் தானே உங்களுக்கு? அந்த கமெண்ட்டை பிளாக் பண்ணுங்க. இல்லைன்னு சொன்னா அந்த கமெண்ட்டை டெலீட் பண்ணுங்க. அவங்கள நீங்க திரும்பி திரும்பி கதைக்காதீங்க. ஆனா எந்த யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தேவையில்லாம வர கமெண்ட்ஸ் எல்லாருக்கும் வெல்கம்னு சொல்லியிருக்கேன். நீங்க அடிங்க, நான் டெலிட் பண்ண மாட்டேன், பிளாக்கும் பண்ண மாட்டேன். நீங்க எவ்வளவு கமெண்ட்ஸ் வந்து நீங்க அடிக்க விரும்பினாலும், என்னை பத்தி தேவையில்லாம கதைக்க விரும்பினாலும் நீங்க தாராளமா கதைக்கலாம்ன்றதுதான் நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்றது. என்னன்னா அவங்களுடைய ஒரு கமெண்ட்ஸும் நான் வந்து வாசிக்கிறதும் இல்லை, வாசிக்க போறதும் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும் தானே, இப்போ முன்பக்கம் அந்த மேல் துண்டு மட்டும் ஸ்டார்டிங் லைனை மட்டும் வாசிக்கக்குள்ள எங்களுக்கு விளங்கிடும் அது வந்து பேட் கொமெண்டா இல்லாட்டி குட் கொமெண்ட்ஸா என்றது வந்து எங்களுக்கு வந்து விளங்கும். அப்ப எங்களுக்கு அது விளங்கி இருந்தானே அதுக்கு பிறகு வந்து நாங்க அதுக்கு வந்து ரிப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சும்மா இப்ப இப்படித்தான் நான் நிறைய வீடியோல சொல்லியிருக்கிறேன். ஒரு ஆள் வந்து வளர்ந்து வாரான் என்று சொன்னா, ஒரு ஆளால இன்னொரு ஆள் வந்து நன்மை அடையறான்னு சொன்னா, கட்டாயம் வந்து பேட் கமெண்ட்ஸ் வரும். கட்டாயம் வந்து நெகட்டிவான பீப்புள் வந்து இருக்கிறாங்க. இந்த உலகத்துல இருக்கதான் செய்யறாங்க. நல்லவன் இருந்தா கெட்டவன் இருக்கிறான். எல்லா விஷயத்துக்கும் ஒரு எதிர்மறை என்றது இருக்கு. வெளிச்சம் என்ற ஒன்று இருக்கு. அதுக்கு எதிர்மறை வந்து இருட்டு இருக்கு. அதே போல வந்து சுடுதண்ணி, கூல் தண்ணி, ரைட்? அப்படி ஐஸ் வாட்டர் அப்படி வந்து எல்லா விஷயங்களுக்குமே எதிர்மறை என்றது வந்து இந்த உலகத்துல இருக்கு. இப்ப நம்ம எந்த பெரிய படங்கள் வந்து நாங்க படங்கள் பார்ப்போம் தானே. இப்ப நாங்க எல்லாரும் வந்து தியேட்டருக்கு போய் படம் பார்ப்போம். படம் பார்க்கக்குள்ள கூட நீங்க எல்லாருமே வந்து விளங்கி பார்ப்பீங்கன்னு. இப்ப படத்துல வந்து என்ன வரும்? ஒன்று லவ் வரும், ரெண்டாவது சண்டை வரும், வில்லன். அப்ப படத்துல கூட என்ன நடக்குது? ஒரு ஹீரோ இருக்கிறான், ஒரு வில்லன் இருக்கிறான், ஒரு காதல் இருக்கு. அப்ப படத்திலேயே அப்படின்னு சொன்னா நாங்க வாழ்ற இந்த வாழ்க்கையிலையும் அப்படித்தான். காதல்ன்றது இருக்கும், வில்லன் இருப்பான், நிறைய பிரச்சனை இருக்கு. என்னதான் சொன்னாலும் திருந்தாத மனிதர்களும் இருக்கிறாங்க. கடவுள் வந்து என்னத்துக்கு நரகத்தையும் சொர்க்கத்தையும் படைச்சிருக்கார். அப்ப கடவுளுக்கு தெரியும் தானே நான் வந்து எல்லாரையும் வந்து ஓகே பண்ணி நான் பரலோகத்துக்கு எடுத்துருவேன்னு சொல்லி. என்னத்துக்கு? ஏனென்றா சில பேரை வந்து என்னதான் சொன்னாலும் அவங்கள வந்து திருத்த இயலாது. அவங்களுக்குரிய நியாய தீர்ப்பு கடவுள் கொடுப்பேன். விளங்குதா? அவங்க வந்து எப்படி சொல்ற? எவ்வளவு சொன்னாலும் அவங்க திருந்த போறதும் இல்ல. அவங்கள்ட்ட நீங்க செய்யறது புள்ளன்னு சொன்னாலும் அவங்க கேட்க போறதும் இல்ல. அவங்க வந்து இத வந்து ட்ரோல் பண்ணி கொண்டு, பேட் கமெண்ட்ஸ் அடிச்சு கொண்டு, ரைட் ஓகே இப்படி அப்படின்னு சொல்லி துண்டை வெட்டி 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 போட்டு அவங்க வந்து எங்களை வந்து திரும்பி திரும்பி இப்படித்தான் செய்ய போறாங்க. ஸோ வந்து நம்ம இதை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இப்ப கடவுள் வந்து சொர்க்கம் நரகத்தை வச்சிருக்க, தீமை செய்யறவனை கொண்டு போயிட்டு நரகத்திலையும் நல்லது செஞ்சவனை கொண்டு போயிட்டு சொர்க்கத்திலையும் வைக்க போறாரு. அப்ப அப்படி இருக்கு. அதனால ஒரு சின்ன கமெண்ட்ஸுக்கோ நெகட்டிவா கதைக்கிறாக்களையோ பக்கத்துல வச்சிருக்க வேணாம். அவங்கள வந்து அடிச்சு திரட்டிடுங்க. கமெண்ட்ஸ் எதுவும் வாசிக்காங்க, விட்டு போட்டு வேலையை பாருங்க. எவன் என்ன கமெண்ட்ஸ் அடிச்சாலும் நமக்கு என்ன, அவனா சோறு தாரான் இல்லையே. ஸோ வந்து கமெண்ட்ஸ் அடிக்கிற வந்து ஊத்தியா கமெண்ட்ஸ் அடிக்கணும்னு தூக்கி விட்டுருங்க. நல்லா கமெண்ட்ஸ் பண்றவங்களே லைக் பண்ணுங்க, முடிஞ்சா ரிப்ளை பண்ணுங்க. நல்லவங்களை பக்கத்துல வச்சுக்கொள்ளுங்க. இதைத்தான் நான் எப்பயும் சொல்லுவேன். எப்பவும் உங்களோட உற்சாகத்தையும் உங்களுடைய சந்தோஷத்தையும் வந்து விட்டு கொடுக்காதீங்க. நீங்க நீங்களா இருங்க, உண்மையா இருங்க. நானும் வந்து உண்மையாக தான் இருப்பேன். என்ற சாகு மட்டும் இந்த சேவை வந்து தொடரும். நான் சாகு மட்டும் இந்த சேவை வந்து தொடரும். நான் ஒருபோதும் வந்து காசுக்கு ஆசைப்படுறவன் இல்லை. என்னால முடிஞ்சதை இன்னொரு ஆளுக்கு செஞ்சுட்டு போவோம் என்று சொல்லி நினைக்கிற ஆள் தான். அப்படித்தான் இந்த பிசினஸ்லயும் இன்னொரு ஆளை வளர்க்கணும் என்று சொல்லி நினைச்சு அவருக்கு நான் உதவி செய்ய போனனால தான் நானும் லொஸ்ட் ஆனான். அப்ப நான் எனக்கு சின்னல இருந்தே எனக்கு உதவி செய்யணும், இன்னொரு ஆளையும் வளர்த்து விடணும்னு சொல்லி நான் விரும்புகிற ஒரு மனிதன். அதனால நீங்க எதுவும் யோசிக்க வேணாம். கிருஷ்ணண்ணா
ஜஃப்னா விட்டு வெளியால போறேன்ன்றதை நினைச்சு கவலையும் பட வேணாம். கவலைப்பட வேணாம்டா இப்ப நான் எப்படி சொல்றேன்னா, கவலையில வந்து 2 விதமான கவலைகள் இருக்கு. ஒன்று வந்து ஐயோ போறானா என்ற மாதிரி, அடுத்தது ஐயோ போறானா என்ற மாதிரி. என்னண்டா இப்ப கிருஷ்ணா அண்ணா வந்து போறது எல்லாருமே ஒரு ஆனந்த கண்ணீர், ரைட்டா? இப்ப இலங்கையில இருக்கிற நிறைய ஏழை மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கள அவங்களோட வாழ்க்கை வந்து இனி என்ன எப்படி மாறும் என்ன கேள்விக்குறி. அதாவது மாசம் மாசம் காசு போய் கொண்டு இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் கிருஷ்ணா அண்ணா போயிட்டு அவங்கள சந்தோஷப்படுத்தி கொண்டிருந்தேன். நிறைய பேர் வாழ்க்கையை வந்து மாத்தி கொடுத்தேன். இனி அவங்களோட வாழ்க்கை என்னவா நடக்கும், இனி யாரு உதவி செய்வான்னு சொல்லி நிறைய கேள்விகள் இருக்கு. எல்லா கேள்விகளும் விட வந்து எனக்கு தெரியல. உண்மையாவே அவரை வீடியோலாம் பார்க்கக்குள்ள எனக்கே பெரிய கவலையா இருக்கும். சாரி, யாழ்ப்பாணத்துல இருந்து மட்டக்களப்பு வந்து மட்டக்களப்பு உதவி செய்யற, பிறகு திரும்பி யாழ்ப்பாணத்துல உதவி செய்யற, ட்ரிங்கோல உதவி செய்யற, அப்படி இப்படின்னு சொல்லி எல்லா இடங்களுக்கும் கிருஷ்ணனா போய் 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 உதவி செஞ்சு கொண்டிருந்தேன். உண்மையாகவே இப்படி யாராலையுமே செய்ய இயலாது. திரும்பவும் கிருஷ்ணா எனக்கு தேங்க்யூ சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிற தருணத்துக்கு வந்துட்டேன். இவ்வளவு நேரமும் அமைதியாக என்னுடைய கதைகள் அனைத்தையும் கேட்டதுக்கு தேங்க்யூ. இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு என்னோட கதைக்கணும், எதுவும் அட்வைஸ் பண்ணணும், இல்லைண்டா எதுவும் விஷயங்களை புதுசாக சொல்லித்தரணும்னு சொல்லி நினைச்சீங்கன்னா எந்த டிஸ்கிரிப்ஷன்ல 2 நம்பர் வந்து போட்டிருக்கிறேன். யா 2 நம்பர் இருக்கு. வாட்ஸ்அப்பும் இருக்கு, நார்மல் காலும் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி என்னோட கதைக்கலாம். உடனே இந்த பேட் கமெண்ட்ஸ் அடிக்கிறார்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா நான் ஒரு ரிங்லேயோ இல்லாட்டி நீங்கள் கதைச்ச அடுத்த செகண்டோ நான் வந்து உங்களோட நம்பரை பிளாக் பண்ணிடுவேன். நான் உங்களோட கதைச்சி ஆர்கியூமெண்ட் பண்ணுறதுக்கு நான் இல்லை. என்னென்னா நிறைய வேலைகள் இருக்கு, அதனால அப்படி இல்லை. அடுத்தது வந்து நிறைய பேர் வந்து காலையிலேயே குட் மார்னிங் சொல்லி மோட்டிவேஷன் சொல்லி எனக்காக ப்ரே பண்ணி ஜெபிச்சு கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கும் ஒரு தேங்க்யூ சொல்லி கொண்டு அடுத்த விஷயம், இன்னொரு விஷயம், இது வந்து ஒரு புது அப்டேட் உண்டு. இதையும் வந்து இந்த வீடியோ மூலமாக சொல்றேன். என்னண்டா எந்த வீடியோவை 2 கண்களும் தெரியாத ஒரு கேர்ள் ஒரு ஆள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. எனக்கு பெரிய ஒரு ஷாக். என்னன்னு சொன்னா, எங்களுக்கு வந்து கண்கள் இருக்கு, நாங்க பார்க்குறோம். இப்போ இந்த வீடியோவை நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அப்போ நான் என்ன கலர் ஷர்ட் போட்டிருக்கேன், எப்படி இருக்கிறேன், தாடி எப்படி வச்சிருக்கிறேன், தலைமுடி எப்படி வச்சிருக்கிறேன், நான் வெள்ளையா கருப்பா, என் கை எப்படி இருக்கு என்றதெல்லாம் நீங்க பார்க்குறீங்க. இதே இது நான் எப்படி இருப்பேன், இந்த வீடியோ எப்படி இருக்கு, நான் என்ன டிஷர்ட் போட்டிருப்பேன் என்று சொல்லி தெரியாம கூட நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறாங்க. உங்களுக்கு அது விளங்குமோ தெரியல. எனக்கு வந்து ஒரு மெசேஜ் ஒன்று வந்திருந்துச்சு. ஃப்ரெண்டு பார்வையும் இல்லை அண்ணா, ஆனா அவங்களோட வீடியோ நான் பார்க்குறேன்னு சொல்லி எனக்கு கால் பண்ணி அவங்க ப்ரேயர் பண்ணியிருந்தாங்க. எனக்கு உண்மையாவே கண் ரெண்டும் கலங்கிட்டு எனக்கு சரியான ஒரு கவலையா வந்து போயிட்டு, எனக்கு ப்ரேயர் பண்ணி எனக்கு மோட்டிவேஷன் பண்ணி எனக்காக வந்து அவங்க ஃபுல்லா ப்ரேயர் பண்ணி விட்டாங்க. அவங்க ஒரு கிறிஸ்டியன். அவங்கள மிக விரைவில் இந்த வீடியோ மூலமாக நான் வந்து அவங்கள மிக விரைவில் வந்து இந்த வீடியோ மூலமாக வந்து நான் வந்து அறிமுகப்படுத்தி வைப்பேன். ரைட்? அறிமுகப்படுத்தி அவங்களுக்கு நிறைய திறமைகள் இருக்கு. எப்படி சொல்றேன், இப்போ உதாரணத்துக்கு அவங்களுக்கு கண் தெரியலாட்டியும் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போடுவாங்க, வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுவாங்க, கோல் கதைப்பாங்க, யூடியூப் பார்க்குறாங்க. அப்போ கண்களால பார்க்க இயலாது, ஆனால் காதால கேட்குறாங்க. கண் தெரியாது இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இப்படி நிறைய விஷயங்கள், காசு வந்து இப்போ கண்ணால பார்க்காட்டியும் கையால தொட்டு அப்படி என்று ஒரு அடுத்து வந்து அவங்க படிச்சு ஒரு டிகிரி ஹோல்டர் வர அடுத்து மட்டக்களப்பு தரிசனத்தில் வந்து அவங்க ஒர்க் பண்றாங்க. இவ்வளவு விஷயம் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அந்த கேர்ளையும் வந்து இனி அடுத்தடுத்த கட்டத்துல வந்து நான் அறிமுகப்படுத்தி கட்டாயம் வைப்பேன். என்னண்டா இந்த ஆசை என்னண்டா இப்படிப்பட்ட திறமையானவர்களையும் உங்களுக்கு முன்னுக்கு அறிமுகப்படுத்தணும், நீங்களும் அதை வந்து பார்க்கணும் என்றது. அதே போல வந்து அந்த இருக்கிற கேர்ள் வந்து நல்லா பாட்டு படிப்பாங்க. ஜனாதிபதியிட கையாலையும் விருதை வந்து அவங்க வாங்கியிருக்கிறாங்க. அவங்கள வந்து கூட்டிட்டு வந்து எங்களோட வீட்டை தான் கூட்டிட்டு வரப்போறேன். நான் அவங்களோட அம்மாவையும் அந்த கேர்ளையும் கூட்டிட்டு வந்து நான் ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி உங்களுக்காக அந்த வீடியோ போடுவேன். அதுக்கு பிறகு வந்து 2, 3 ஹெல்பிங் வீடியோ எனக்கு வர காசுகளை பொறுத்து அந்த வீடியோ செய்வேன். இந்த வீடியோவை யாரும் புதுசா பார்க்குறீங்கன்னு சொன்னா, இந்த வீடியோவை யாரும் புதுசா கேட்டுக்கொண்டிருக்கீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு நான் கதைக்கிற விஷயங்கள் சரியாகப்பட்டால், என்ன உங்களுக்கு பிடித்திருந்தால் மட்டும் எனக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி
எனக்கு சப்போர்ட் ஒன்று தாங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும், நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் என்ன அடுத்தடுத்த வீடியோ செய்யறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கு. நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்றதுனால எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம். நீங்க ஆதரவ தொடர்ந்து தந்து கொண்டிருக்கிறீங்க. உங்களுடைய நம்பிக்கையை என்றும் வீணடிக்க நான் விரும்பல, எப்பவும் விரும்ப மாட்டேன். சாக மட்டும் இந்த நன்றி கடனோட உங்களோட பயணிக்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன். என்றும் உங்களுடன் அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோவை உங்களுக்கு தரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். பாய் காய்.